எனக்கு கொடுக்க கொடுக்க எனக்கு கொடுக்க பேசுகின்ற கூலிக்கு வந்து நின்ற கூலியேடி அடுக்காக வார்த்தை சொல்லி தடுக்காமல் நீயும் இந்த அடுக்காமல் வார்த்தை சொல்லி தடுக்காமல் நீயும் இந்த அந்தரத்தில் உன்னை போல கண்டதில்லை போதக்காரி பதில் ஒன்றுதான். கால்கோட முளத்தோடு வாக்கியை சேர்ந்திருந்தால் கொடுத்து விட்டு என் குழந்தையை தகனத்தை தீர்ப்பேன். அது இல்லாத காரணத்தினால் தான் தங்களிடத்தில் வாதாடி கொண்டு நிற்கின்றேன். என் நிலையை பார்த்தீர்களா? ஒரு பெண்ணாகப்பட்டவள் குழந்தை எடுத்துக்கொண்டு இந்த மயானத்துக்கு தன்னந்தனியாக வந்திருக்கிறார் என்றார். அவன் நிலை என்னவென்று அறிய வேண்டாமா? உனக்கு கொஞ்சம் கூட ஈவு எனக்கும் தயவு தாட்சியம் இல்லையா? நீ எல்லாம் ஒரு மனித பிறவியா? என்னையா பார்த்து அப்படி கேட்கின்றான்? என்னையா கேட்கின்றான்? நானா ஈவு இரக்கம் இல்லாதவன்? ஒரு காலத்தில் ஈவு இரக்கம் இல்லாதவனாக இல்லை. நான் நீதியோடும் நேர்மையோடும் அரசாட்சி செய்தவன் தான். இருப்பினும் எனக்கு சேர வேண்டிய கால்பணம் முழத்தொன்று கொடுக்காமல் தகனிப்பதும் இல்லாமல் என்னை குறை சொல்கின்றாய். குற்றமாய் வந்தாய், ஒழுக்கம் என்பதே இல்லை. சித்தம்மா பேசுகின்றாய், செவிடி போல் முன்னேறிட்டேன். கத்துகின்றால் கதறுகின்றால் காசத்தில் முன்னேறிட்டு கால் பணம் தராவிட்டால் காலையில் மகனே, அப்பா தேவர்களும் மூவர்களும் உன் பாகத்தை தொட்டு வணங்க இருக்க ஒரு பஞ்சமன் புல என் ஈசன் வெட்டியார் உன்னை காடால் உதைத்து தள்ளுகின்றானே. உயிர் போன கூடுதானே, அது என்ன செய்யணும் என்ற அலட்சியத்துடன் தருகின்ற கஷ்டத்தை கண்டாளா காடால் உதைத்தான் காடால் உதைத்தான்.
இல்லை. ஐயா கால் பணம் முழத்துண்டு வாய்க்கரிசி கொடுப்பதற்கு வகை இல்லை. வெட்டியார் என்கிறாய், தோட்டி என்கிறாய். அடி வெட்டியார்! அடி வெட்டியார்! அடி வெட்டியார்! அடி வெட்டியார்! அடி வெட்டியார் என்கிறாய், வெட்டியார் பாவி! இப்பொழுது கால் பணம் முழத்துண்டு வாய்க்கரிசி அதிகாரமா என தோற்றி என் மகனை விட இந்த கல்பனை வளர்த்து வாக்கியது எனக்கு பெரிதா இல்லாத காரணத்தினால் தானே தாங்கள் முன்பு வாதாடி கொண்டு நிற்கின்றேன். உன்னுடைய வேதனையால் உன்னை இப்படியெல்லாம் பேச சொல்கின்றது என்பது எனக்கு நன்றாக தெரிகின்றது. இருப்பினும் நானும் ஒரு இதயம் படைத்த மனிதர் தான். ஒரு காலத்தில் நன்றாக நானும் வாழ்ந்தவன் தான். இருப்பின் உன்னிடத்தில் ஒன்றுமே இல்லை என்கிறார். உற்றார் உறவினர் இல்லை, உனக்கு மாலையிட்டு மணாளன். ஐயா பதி இருந்தும் தச்சமயம் இல்லாதவனாக இருக்கிறேன். முன்பு ஒரு காலத்தில் பதி இருந்தார், ஆனால் இப்போது என் பதி என்னரில் இல்லை. உற்றார் உறவினர்கள் இல்லை, சொந்த பந்தம் யாரும் என்ற அனாதை ஐயா. கெதி இல்லை, பதி இல்லை, குற்றம் இல்லை, உற்றார் உறவினர் இல்லை, கால் பணம் கூட துண்டுக்கு வகையில்